மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் எல்லாரும் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு வந்து முடிஞ்சு சார் பிலிம்ஸ் முடிஞ்சு நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ செம்மையாக ஈஸியாக இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ நான் நல்லா அட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இல்லை சார் ஓரளவுக்கு நல்ல அட்டன் தான் கொடுத்துருக்கு, கிளியர் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இருக்கவங்க எல்லாருக்குமான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ எஸ், எஸ்பிஐ கிளர்க்கு உங்களுக்கு மெயின்ஸ் லெவலுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஆன பிடிஎஃப் கோர்ஸ் வந்து இப்போ நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். சரியா? சரி, நீங்கள் உள்ளே போய் தேடியா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, ஸோ அதற்காக இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன இதுன்றதை நான் லைவாகவே காமிச்சிடறேன். எஸ், ஸோ எஸ்பிஐ கிளர்க்குக்கான மெயின்ஸ் பண்டில் பிடிஎஃப் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 99க்கு ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்காகவே பிரத்யேகமாக அதுக்கு ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணது. ஸோ உங்களுக்கு அடுத்த 30 டேஸ்க்கு வந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு ஸ்கெடியூல் தான் இந்த ஸ்கெடியூல். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத தான் இன்னைக்கே சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு தான் எக்ஸாம். ஸோ அதனால தான் இன்னைக்கே சொல்கிறேன். ஸோ 99க்கு உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கான பண்டில் பிடிஎஃப் கிராஷ் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஸோ ரீசனிங், ஆர்டி, இங்கிலீஷ், இது போக ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகி உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 30 டேஸ்க்கு உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குமியா. ஸோ வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருங்க. சரியா? எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் நம்ம வேற என்ன கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எஸ்யா, ஸோ இது நான் எப்பயுமே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். ஸோ ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவேன். ஸோ ராயல் பாஸ் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து படிக்கிறீங்க. நான் பேங்க் எக்ஸாம்பிள் இப்போ தான் வர்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ராயல் பாஸ் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நம்ம கொடுக்குற சப்போர்ட்ல. சரியா? ஸோ அந்த ராயல் பாஸ்ல என்னென்ன இருக்கும், என்ன ஏது அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான வீடியோ பேங்க் எக்ஸாம்ஸ் மட்டும் எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும். சரியா? ஸோ வீடியோ கோர்ஸாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் பிடிஎஃப் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸாக இருக்கட்டும், பண்டில் பிடிஎஃப்ஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ராயல் பாஸ்ல கவர் ஆகி வந்துடும். சரியா? ஸோ இதுதான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ராயல் பாஸ் வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஸ்பிஐ கிளர்க் பிடிஎஃப் அதில் வருமா அப்படின்னா, எஸ். ஸோ பிடிஎஃப் கோர்ஸ்லாம் எல்லாமே வரப்போ இதுவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால யாருக்கெல்லாம் ராயல் பாஸ் தேவைப்படுதோ, ஸோ 499க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கேன். வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பைனோ கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேரெக்டாக பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க, 499 பே பண்ணுறீங்களா கேட்கும். பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கார்டு மூலமாவோ, நெட் பேங்கிங் மூலமாவோ, இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷன், கியூஆர் கோட் டிரான்சாக்ஷன் எதுலனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி. ஸோ இப்போ நான் சொன்னேன் எஸ்பிஐ கிளர்க் அந்த மெயின்ஸ்க்கான பண்டில் பிடிஎஃப் கிராஷ் கோர்ஸ் எப்படி போய் பார்க்கணும், எப்படி நான் லிங்க்குள்ளே போய் பார்த்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே மேலே சைட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு இங்கே மெட்டீரியல்ஸ்னு ஒன்று இருக்கா? எஸ். ஸோ மெட்டீரியல்ஸில் பிடிஎஃப் கோர்ஸ்க்குள்ளே போங்க. ஸோ அது பிடிஎஃப்ல தான் இருந்துச்சு. ஸோ பிடிஎஃப் கோர்ஸ்க்குள்ளே போங்க. இதில் 2022க்கான பிடிஎஃப். ஓகே. ஸோ இந்த இதில் பிடிஎஃப் கோர்ஸ் ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாம், பேங்க் மெயின்ஸ் எக்ஸாம்னு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? மெயின்ஸுக்கான பிடிஎஃப் கோர்ஸ்னு சொல்லி தனியாகவே இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கும் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் பண்டில் பிடிஎஃப் கிராஷ் கோர்ஸ் இருக்கா? எஸ். ஸோ எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிபிஓன்னு இருக்கும். அது இல்லை. ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு மட்டும் ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ 99க்கு. ஸோ அதை நீங்கள் வியூ பேக்கேஜ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் பைனோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா மக்களே? ஸோ இது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமில் இது வந்து ஒரு முக்கியமான மேஜரான, நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில நீங்கள் தைரியமாக அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ் மக்களே. ஸோ இதை சொல்கிறதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேட்ச் எக்ஸாம் போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். ஸோ எழுதிட்டு வந்தவங்க எல்லாரும் உங்கள் அட்டம்ப்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது நல்ல அட்டம்ப்டாக தான் இருக்கும். தைரியமாக இருங்க. நம்ம அட்டம்ப்ட் தான் அதிக அட்டம்ப்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜாலியாக இருங்க. சரியா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் மக்களே. நல்லா படிங்க. டாடா, பை பாய், see you.